பேசலாம்ப்பா. ஷாப்புக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன விஷயம் சொல்லு. அது நேத்து நைட்டு நீ சீக்கிரமாவே படுத்துட்டியா? இல்லப்பா, 11 ஆயிடுச்சு. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, அருண் வீட்டுக்கு வந்தப்போ நீ அவரை பாத்தியா? அவரு என்ன கண்டிஷன்ல வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? அண்ணன் நார்மலா தான்ப்பா வந்தாங்க. நிஜமாதான் சொல்றியா இல்ல நீ குத்துமதிப்பா சொல்றியா? இப்ப எதுக்கு என்கொயரி பண்ணிட்டு இருக்க? அண்ணன் குடிச்சிட்டு வந்தானா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா. நேத்து அண்ணன் குடிக்கல. அது எப்படி நீ இவ்ளோ கன்ஃபார்மா சொல்ற? அண்ணன் வீட்டுக்கு வந்தப்போ நான் ஹால்ல தான் இருந்தேன். அவன் மேல எந்த ஸ்மெல்லுமே வரல. பேச்சும் எப்பவும் போல கேஷுவலா தான் இருந்துச்சு. சரி, ஒருவேளை வீட்டுக்கு வரப்போ குடிக்காம வந்திருக்கலாம். ஆனா பாட்டில் ஏதாவது மறைச்சு எடுத்துட்டு வந்து ரூம்ல வச்சு குடிச்சிருக்கலாம்ல? இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குடிக்கிறதுக்காக வெளியே கூட போயிருக்கலாமே. ஐயோ, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலப்பா. நான் சார்ஜர் வாங்கறதுக்காக 10:30 மணிக்கு அண்ணனோட ரூமுக்கு போனேன். அப்பவும் அண்ணன் நார்மலா தான் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நேத்து குடிக்கவே இல்ல. அப்பா, தேங்க் காட். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு சுதா. அவரு தினமும் இப்படியே வந்தாருன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ணன் இனிமேல் குடிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அன்னைக்கு கொடுத்த டோஸ் அப்படி. அத்தை கொடுத்த டோஸாலலாம் ஒண்ணு குடிக்காம இல்ல, நான் கொடுத்த டோஸால. ஓ, அப்ப நீயும் நல்லா திட்டி விட்டியா? என்ன சுதா, திட்டி தீக்கிறதுக்கு அருண் என்ன சின்ன குழந்தையா? நான் வேற ஒரு மந்திரம் பண்ணிருக்கேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலப்பா. அருண் குடிக்கிறத நிறுத்தணுங்கிறதுக்காக ஒரு சித்த வைத்தியரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்தேன். அவரு குடிக்கிற காஃபில அத கலந்து கொடுக்க சொன்னேன். அந்த மருந்து நல்லாவே வேலை செய்யுதுன்னு இப்போ தெரியுது. ஓ, ஒரு நாள் மருந்துலயே குடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தது பெரிய விஷயம்தான். வைத்தியர் சொன்ன மாதிரி இந்த மருந்த அருணை தொடர்ச்சியா சாப்பிட வச்சுட்டா அப்புறம் அருண் அந்த பக்கமே போக மாட்டாரு. எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சுப்பா. இங்க இருந்து வெளியே போனாலும் எங்களோட நல்லதுக்காக தான் நீ கஷ்டப்படுற. இந்த வீட்ல இருக்கிறவங்க எப்பதான் உன் அருமையை புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க சுதா. அந்த நம்பிக்கையோட தான் நான் இன்னும் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். சரி, உனக்கு டைம் ஆயிருக்கும், நீ கிளம்பு. நான் அப்புறமா கால் பண்றேன். அப்புறம் இன்னைக்கும் அருணை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. புதுசா ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சா சொல்லு. கண்டிப்பாப்பா. பாய். பாய். வித்யாவோட வாழ்க்கையில இப்பதான் நல்லது நடந்துருக்குதுன்னு பார்த்தா அக்கா வந்துட்டா. மாமா, அந்த லெட்டர் எங்க? தேங்க்ஸ். வித்யா, அதுல என்ன இருக்குன்னு சுந்தர் தான் சொன்னானேம்மா. நீ வேற அதை படிச்சு வருத்தப்படணுமா? உன் வேலை விஷயத்துல ஏதோ குழப்பம் நடந்துருச்சு. இத பார், மனசை தேத்திக்கிட்டு அதை ஏத்துக்கிற வழியை பாருமா. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு நடந்திருக்கிறது பெரிய அநியாயம்மா. இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் போராடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழைச்சு தெரிஞ்சேன். அவங்களே ஆர்டர் கொடுப்பாங்களா, அவங்களே அதை பறிச்சுப்பாங்களா? இது என்ன விளையாட்டு விஷயம் நினைச்சிட்டாங்களாமா? என் வாழ்க்கைமா இது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுமா. அந்த டிபார்ட்மெண்ட் ஹையர் அபிஷியல் மேல நான் கேஸ் போட போறேன். திரும்ப ஆர்டர் என் கைக்கு வர வரைக்கும் நான் யாரையும் விட மாட்டேமா. ஏய்,